இந்த கடன் எல்லா சான்றிதழ்ல இந்த பைனான்சியர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏய், எங்கெல்லாம் போற? இங்கேதான் டீ கடை கிட்ட. ஒரு பெரிய மனுஷி வீட்ல இருக்கனே, கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்கா? இப்போ என்னம்மா உங்களுக்கு வேணும்? உன் பொண்டாட்டிங்களே அவங்க அக்கா அம்மாவா வீட்டில் இருக்கா, பிள்ளைங்க எல்லாம் அங்கே நிற்கல, அதனால கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஓ, வாங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷி இருக்கனே, என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவளுக்கு இருக்கா? ஏம்மா கோயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே அவள் போயிருக்கா. அத்தைக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு தான் அவன் என்கிட்ட சொன்னான். ஆமா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னா. அந்த ஓடிகாலி வீட்டுக்கு போறான்னு என்கிட்ட சொல்லலையே. ஏம்மா எதுக்குமா அந்த பிள்ளைய எப்போ பாரு ஓடுகாலின்னு சொல்லிட்டு இருக்க? அவள் அக்கா அம்மாவை பற்றி அவகிட்டே சொன்னா அவளுக்கு கஷ்டமாலாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ இப்படி பேசும்போது அவங்க வீட்டில இருந்து யாராவது கேட்டாங்கன்னா ஏம்ல ஓடுகாலின்னு தானே சொல்ல முடியும். எவனையா இழுத்துட்டு ஓடுனா ஊர்ல உள்ளவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஏம்மா இப்போ எதுக்கு என்ன நீ கூப்பிட்ட, என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் உன் பொண்டாட்டிக்காரி உன்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? அவள் என்கிட்ட ஒன்றும் சொல்லலம்மா. கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அக்கா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னான். இங்கே வீட்டிலேயே நான் மட்டும் இருந்து என்ன செய்யுதுக்கு? அதான் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அதில் இருந்துட்டு வரலான்னு போகிறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடு. இல்லை, கொஞ்ச நேரம் இதில் இரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாதா? சரி, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வாயை விட்டா மாதிரி ராணி என்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி தந்து மூட்டி விட்டான்னு சொல்லுவா. இருந்து கேட்போம், எதுவும் தெரியாத மாதிரி. சொல்லு, என்ன விஷயம்? இல்லையே, உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயம் பற்றி பேசினேன். அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான்ல நினச்சேன். அப்படி அவன் உன்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருக்க மாட்டாளே. ஏம்மா அவள் என்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருக்க மாட்டா. ஒருவேளை என்ன விஷயம்னு மறந்துருப்பா. என்ன விஷயம்னு நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்கேன். ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன விஷயம் தான். என் வீட்டுக்கிட்ட ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல பையன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். அந்த பையனுக்கு நம்ம சத்தியாவை கட்டி வைக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஏம்மா யாரை கேட்டமா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கீங்க? யாரெல்லாம் கேட்கணும்னா, இத்தனை வருஷமா நம்ம வீட்டில் ஒவ்வொரு முடிவையும் நான் தான் எடுக்கேன். உங்க அப்பனா எடுத்தான். சின்ன வயசுலேயே உங்க அப்பே உங்க 2 பேரையும் விட்டுட்டு எந்தேனியோ போயிட்டான். அப்போத்துல இருந்து ஒவ்வொரு வீடா வேலைக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி இட்லியை வச்சு கொடுத்து உங்களை காப்பாத்தி, நான் சாப்பிடலனாலும் உங்க 2 பேர் வயிற்றுக்கும் போட்டு உங்களை படிக்க வச்சு வேலையில சேர்த்து விட்டா. நீ இப்படிதாம்ல என்கிட்ட பேசணும். அதுக்காண்டி தான்மா நீ என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேசாம இருக்கேன். அதுக்காண்டி தான் ராணியும் உங்ககிட்ட எதுவுமே எதிர்த்து பேசுறது கிடையாது. நாங்க அன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டணும். அதே மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நானே என் பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். எதுனாலும் பிள்ளைங்க 2 பேருக்கிட்டையும் ராணிக்கிட்டையும் கேட்டு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விஷயம், அதை பிள்ளைங்க கிட்ட கேட்காம எப்படி நீங்க மட்டும் முடிவெடுப்பீங்க? நான் பெத்த பிள்ளை, என்கிட்ட நீங்க கேட்கணுமா வேண்டாமா? சரி, நான் ஒன்று கேட்கேன். என் விஷயத்துலையும் தம்பி விஷயத்துலையும் இன்னொருத்தவங்க வந்து முடிவெடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஓ, அப்ப நான் உனக்கு இன்னொருத்தி, 3வது மனுஷி அப்படிதானே? எம்மா நான் அப்படி சொல்லலாமா. கல்யாணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அது நீ சத்யா கிட்ட எங்க கிட்ட எல்லாம் கேட்காம எப்படிமா முடிவெடுப்ப? பையன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய கட்டி வைக்கிறதுக்கு நீ பாட்டுக்கு அங்க சொல்லிட்டு வந்திருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வருவாங்க. இம்மா என்னம்மா உன் பிரச்சனை? நீ பேசினதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், பொண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எம்மா பிள்ளைங்க கிட்ட பேசாம ஒரு முடிவெடுத்து அவளை அலங்காரம் பண்ணி தெரியாத ஒருத்தன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு எனக்கும் ராணிக்கும் விருப்பம் கிடையாது. ஓ, அப்போ உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடியாச்சு. இம்மா அவ எதுவுமே ஓதலம்மா. எனக்கு அவளை பத்தி தெரியாதா? எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவளுக்கும் விருப்பம் இருக்காது. அப்படியே எங்க 2 பேருக்கும் விருப்பப்பட்டு நீ சொல்லதை சரின்னு தலையாட்டினாலும் சத்யாவுக்கு விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். நீ பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு என்கிட்ட வராத. நான் அது செஞ்சே இது செஞ்சே. அம்மா அப்பான்னா அவங்க கடமையை செய்ய தான் செய்யணும். நீ எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, இப்போ நான் கஷ்டப்பட்டு என் 2 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கேன். என் 2 பிள்ளைங்களும் வேலைக்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? உனக்கு ஆசை இருந்துலாம் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால தானே உன்னை இப்போ பார்த்துக்க முடியும். நாளைக்கு என் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க அந்த வீட்டில் போய் அவங்க மாமியார் மாமனார் புருஷன்னு இருக்குவாங்க. எங்களுக்கு மாதிரி யார் இருக்காங்க? அவங்க 2 பேரும் வேலைக்கு போய் எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கணுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. உங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்காண்டி 2 பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா நாசம் பண்ணோம்? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? ஆமா, குத்தம் தான். என்ன உன் பொண்டாட்டிக்கு அக்கா அம்மாவை செஞ்சால, அறிவே இல்லாம எவன் கூடயோ ஓடி போனால. அந்த மாதிரி நீ ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுக்கு போன 2 பொட்டை பிள்ளைங்களையும் அனுப்பி வச்சேன்னு வச்சுக்கோ. அதுங்க 2 நாளைக்கு வேற எவனையா இழுத்துட்டு ஓடும். நம்ம அக்கா இப்படி தானே பண்ணா. ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓடி போனா நம்ம குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இப்ப பேசதானே செய்யாங்க. அந்த மாதிரி நாமளும் ஓடி போவோம். நாளை பின்ன அம்மா அப்பா நம்மளை தேடி வந்துதான் ஆகணுன்ற எண்ணம் இப்பவே அவங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். அம்மா நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியா? கேம்ல உன் பொண்டாட்டி குடும்பத்துல நடந்ததானே சொல்லிட்டு இருக்கேன். அவ அப்படி பண்ணான்னு என் பிள்ளைங்க அப்படி பண்ணணும்னு நீ எப்படி சொல்லலாம்? அவளை பார்த்து வளரக்கூடியது தானே உன் பிள்ளைங்களும். என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்கன்னு எனக்கு தெரியும். என்ன மீறி என் 2 பிள்ளைங்களும் எதுவும் பண்ணாது. பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் எடுக்காம உன்னால இங்க இருக்க முடிஞ்சா இரு. அப்படி இல்லையா இன்னைக்கே ஆட்டை பிடிச்சி உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன்.
விடல கொண்டு போய் விடு. உன் தம்பிக்காரனுக்கு அவன் பொண்டாட்டி வாதி 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 கூட்டிட்டு போயிட்டா. நீ என்ன பண்ண? உன் பொண்டாட்டி சீலையை பிடிச்சிட்டு அவ பின்னாடியே நீ இங்க வந்துட்ட. போங்க, நான் 2 ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிறது வேஸ்ட் தான். போல எனக்கு கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல விடு. அப்படி இல்லைன்னா ஏதாவது பாலங்கணத்துல தள்ளி விட்டு கொண்டுரு. 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சு என்ன 2 பேரும் பார்க்க மாட்டேங்கிறாவ. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. ஐயோ கடவுளே, என்னதான் பண்ணதுக்குன்னு தெரியலையே. எம்மா இப்ப எதுக்குமா நீ அழுதுட்டு இருக்க? பின்ன என்னல, பெத்த அம்மான்னு ஒரு மரியாதை கிடையாது. உன்னையும் தம்பியும் பெத்ததோடி உங்க அப்பா என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை 2 பேரையும் நான் தானே பார்த்து வளர்த்து படிச்சு ஆளாக்குனேன். என் வார்த்தைக்கு ஒரு 2 குடும்பத்துலேயும் மரியாதை கிடையாது. அங்கே போனா நீ வீட்டுக்கு போனா அவன் துரத்தி விடுவான். இங்கே வந்தா நீ எங்கேயாவது போயிருந்து நீ துரத்தி விடுக. ஏதாவது அனாத ஆசிரமத்துக்கு தான் இனி போய் சேரணும். அப்படி இல்லையா விஷத்தை குடிச்சு செத்து தான் போகணும். எம்மா எதுக்குமா இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ என்ன என்னம்மா பண்ணணும்? நீ எனக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. அதனால தான் நான் இத்தனை வருஷமா உன்கிட்ட கோவப்படவே இல்லை. நீ எது பண்ணாலும் நான் பொறுத்து பொறுத்து போகிறதுக்கு காரணமே அதுதான். என்ன ஸ்கூலில் சேர்த்து காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா கூட உனக்கு பிடிச்ச மாதிரி தானம்மா நான் பண்ணியிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணது வரைக்கும் நீ சொன்ன பொண்ணை தானம்மா நான் கல்யாணம் பண்ணேன். எதுனாலும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு தானம்மா நான் பண்ணியிருக்கேன். என்னைக்காவது உன்னை மீறி நான் நடந்திருக்கேனாம்மா? மாதிரி எதுக்குமா இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? செத்து போகிறேன், அனாதாசிரமத்துக்கு போகிறேன்னெல்லாம். நான் அந்த பையன் வீட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. என் பேத்தியை உங்கள் பையனுக்கு கட்டி தருவேன்னு. நாளைக்கு எல்லாரும் வந்து நிற்பாவ. நாளைக்கு நீ அவங்களெல்லாம் அவமானப்பற்றி திருப்பி அனுப்புனா எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? எல்லாரும் என்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்பாவ. ஏம்மா அதுக்குன்னு பிள்ளைங்களுக்கு பிடிக்காம எப்படிம்மா பண்ண முடியும்? நைட்டு பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கன்னு நான் எப்படிம்மா சொல்லுவேன்? ஏம்ல நான் சொல்லதெல்லாம் நீ கேட்கல. ஒரு 2 பிள்ளைங்களும் நீ சொன்னா கேட்க மாட்டாவளா? அம்மா நான் எது சொன்னாலும் என் பிள்ளைங்க கேட்குமா? அதுக்குன்னு இஷ்டமே இல்லாமல் எப்படிம்மா ஒரு பிள்ளையை பிடிச்சி ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புமா. ஏம்ல அவ சின்ன பிள்ளையா? காலேஜ் படிப்பை முடிக்க போறா. இப்போ கல்யாணம் பண்ணி வைக்காம வேற என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்க? மக்களே சொன்ன கேளுமா. அம்மா எப்பவும் உங்க குடும்பத்துக்கு நல்லதுக்காண்டி தான் பேசுவேன். உன் தம்பிக்கிட்ட நான் எது சொன்னாலும் என்னன்னு யாசுவான் தெரியுமா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நீயும் அப்படி பண்ணிடாத மக்களே. எம்மா நான் எப்படிம்மா? உன் பொண்டாட்டிக்கிட்ட வேணா நான் பேசுவேன். என்ன தலைகுனியே வச்சிடாதையா. வீட்டுக்கிட்ட எல்லாரும் என்ன நல்ல மரியாதையோட வச்சிருக்காவ. நாளைக்கு எல்லாரும் வரும்போது வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன்னா என் மரியாதை என்ன ஆகுதுக்கு? அதுக்கப்புறம் நான் தூக்கில தொங்கிடுவேன் பார்த்துக்க. எம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு வரவங்க கிட்ட என்ன அவமானப்படுத்தினேன்னு வச்சுக்கோயேன், நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். இல்லையா உன் வீட்லயே நான் தூக்கில தொங்கிடுவேன். நான் ராணிக்கிட்ட பேசிட்டு வரேம்மா. என்ன பேசினா நீ வலிக்கு வருவேன்னு எனக்கு தெரியாதா? உன்னை பெத்த அம்மால நானு. தோசை சாப்பிடியா மக்களே? இப்போ வேண்டாமா, பசிக்கல. ஹாட் பாக்ஸில் இருக்கட்டும், அப்புறம் சாப்பிடு. அப்புறம் எப்படி இங்கே நிற்க? பிள்ளைல யாருமே வீட்டில் இல்லை இல்லாம ஒரு மாதிரி இருக்கு, சத்தமே இல்லாம. இந்த செல்வி ஃபோன் அடிச்சாலா இல்லையா, வருவாளா இல்லையா ஒன்றும் தெரியலையே. திருவிழா அன்னைக்கு வந்துட்டு போனா, அதுக்கப்புறம் ஆளையே காணும். இன்னைக்கு ஃபோன் அடிச்சதுக்கு சுவாபியை அனுப்பி விட்டுருக்கா. ஆமாம்மா நான் ஃபோன் அடிச்சேன், நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கா. உங்கள் வீட்டுக்காரவியலுக்கு வேலை இருக்கான், அவருக்கு வர முடியாது, அவர் வேலைக்கும் போயிடுவாரு, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கணும், நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது என் மருமகன் ஃபோன் அடிச்சானா? ஆமாம்மா இன்னும் 2 நாளில் வந்துருவாரு. அப்படியா 2 நாளில் வந்துருவாரா? சொல்லவே இல்லையே. டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகல, அதனால தான் சொல்லாம இருந்தாரு. சரி பிள்ளைங்க கிட்ட எதுவும் சொல்லா சர்ப்ரைஸா இருக்கட்டு. சரி என்ன சர்ப்ரைஸோ? ஏம்மா இது வா, ஒன்னதான் தேடிட்டே இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு இங்கே வருவேன்னு சொன்னியா, ஆளை காணதுலையான்னு பார்த்தேன். ஆமா புஷ்பாபிஷேகம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அதிலே இருந்து பேசிட்டு இருந்தோமா, நேரம் ஆயிட்டு. என்னம்மா தோசையை சுட? ஆமா ராணி தோசை சுட. சாப்பிடியா? எல்லாருக்கும் சேட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க லட்சுமியை காணும்? இந்த சின்ன பொண்ணு வசந்தியும் வந்தாளா, அந்த அண்ணா அதுல இருந்து பேசிட்டு இருக்காங்க. சரி அப்ப இது மக்களே எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். அவங்களுக்கு சுடது கேட்டுட்டு சுடுமா, இருக்காவளா போறாவளான்னு தெரியல. சரி ராணி அப்ப நீ கேட்டுட்டு வா. சுடணும்னு சொன்னா கூட ஒரு 4 தோசையை சுட்டு வச்சிருவேன். சரிம்மா இக்க இங்க வாங்க. என்ன வர ராணி? வாங்க வாங்க. என்ன சமையல் வேலை நடக்கா? ஆமா வசந்தி வா சின்ன பொண்ணு. மைனி கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தீங்களோ? ஆமா கோயில பூஜை இப்பதான் முடிஞ்சு அப்படியே இப்பதான் வாரோம். சரி எல்லாரும் இருங்க, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போலாம். சின்ன பொண்ணு வசந்தி 2 பேரும் இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். சின்ன பொண்ணு கொஞ்சம் அந்த பக்கம் வாயேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வாயேன். என்ன வரேங்க. ராணிக்கா சொல்லுங்க. சின்ன பொண்ணு எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை பத்துக்க. பிரச்சனையா? என்னாச்சுக்கா? என் மாமியார் என் வீட்டுக்கு வந்த அன்னைக்குல இருந்தே எனக்கு பிரச்சனை தான். இப்ப என்னக்காச்சு? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எங்க மாமியார் எங்க யாருக்கிட்டையும் கேட்காம நாளைக்கு சத்தியாவை பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கிட்டே இருந்து ஒரு ஃபேமிலியே வர சொல்லியிருக்காவ.
ஏக்கா அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவைய கிட்ட சொல்லிட்டு தான் நான் கோயிலுக்கு வந்தேன். நாளைக்கு திடுதிப்புன்னு யாராவது வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணதுக்கு? அதான் நான் எங்க அக்காட்ட எங்க அம்மாட்ட இந்த விஷயம் பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். வசந்தி வேற வந்து இருக்காளா, இப்போ அவ முன்னாடி எதையுமே பேச முடியாது. இங்க வீட்டுக்கார எவ்வளவு போன் அடிச்சாவ, இங்கதான் வரவலாம். எங்க அப்பாவும் இங்க கிடையாது, அண்ணனும் இங்க இல்ல. அதான் ராம் கிட்டே இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போலான்னு தான் நானும் இங்க வந்தேன். ஏக்கா உங்க மாமியார் எதுக்குக்கா இப்படி இருக்காவ? என்ன பண்ணதுக்கு? எல்லாம் என் தலையெழுத்து. சின்ன பொண்ணு, இந்த விஷயத்த நீ வசந்தி கிட்ட சொல்லாண்டா. அவளை எப்படியாவது கொஞ்சம் இங்க இருந்து கூட்டிட்டு போவ சின்ன பொண்ணு. அவன் முன்னாடி பேசணும்னு வச்சுக்கோயே, நாளைக்கு நேரம் வெளுக்கிறதுக்கு முன்னாடி ஊரு பூரா தெரிஞ்சிடும். ஏக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. நீயும் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேசிடாத, சரியா? ஏக்கா நான் என்னைக்காவது நீங்க சொல்ல விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கேனா? இல்ல மாட்டேன், என் பிள்ளை விஷயம் பத்தியா, அதனாலதான் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. நீங்க தைரியமா போங்க, அந்த அன்னைக்கிட்ட பேசிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ஃபோன் அடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க. வர மாப்பிள்ளைய ஊரு எல்லையிலே பார்சல் பண்ணி திருப்பி அனுப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு. யாருக்கும் தெரியாம காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்த முடிக்கணும்னு இருக்கேன். எங்க வீட்டுக்கார அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க போல இருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ராணி நீ எங்க இருக்கேன், நாங்க மாறே பேசியே வந்து அப்படின்னு சொன்னாரு. பிள்ளைங்க யாருக்கும் இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்குதான் நீ வசந்தியை மட்டும் கொஞ்சம் இங்க இருந்து கூட்டிட்டு போயேன். சரிக்கா, ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. தோசை எல்லாம் சுட்டு வச்சிருக்கு, சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. அதுக்கு 2 புரோட்டா சால்னா வாங்கி தரேன்னு சொன்னா அது என் பின்னாடியே வரப்போகுது. நான் பார்த்துக்கிட்டேன், நீங்க போங்க. சரி சின்ன பொண்ணு. வாசிட்டியா ராணிக்கா? ஆமா, சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். அவளை ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு. அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு நாளைக்கே கல்யாணம்னு ஊரு பூரா கொட்டடிச்சாலும் கொட்டடிச்சிருவா. ஆமா, அதுக்கு தான் சொன்னேன். அவன் முன்னாடி வச்சு எதுவும் பேசாண்டானே. நல்ல பிள்ளைதான் அக்கா, எதுக்குனாலும் வாடி வாடி வருவா. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எனக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது. நம்ம நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், அது 4 பேர்த்து அவளுக்கு சொல்லலைன்னா அன்னைக்கு நைட்டு அவளுக்கு தூக்கமே வராது. சரி வசந்தியக்கா போமா. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு போமான்னு கேட்க? ஆமா வந்தாச்சு, எல்லாத்தையும் பேசியாச்சு. இது இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? உங்களை அப்படியே வீட்டுல கொண்டு விட்டுட்டு நானும் போறேன்க்கா. எங்க மாமியார் என்ன தேடிட்டே இருக்கும். சின்ன பொண்ணு, நம்ம இங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு மாதிரி வீட்டுக்கு போலாம்ல நினைச்சோம். அந்த அக்கா வேற உள்ள தோசை சுடத்துக்கு போயிருக்காவ. ஆளுக்கு 2 தோசையை சாப்பிட்டுட்டு போவோம். எங்க வீட்லயே நான் மாவுலாம் அரைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். என் மாமியார் எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துரும். இனிமே நான் வீட்டுக்கு போய் அடிப்படையில நின்று தோசையை சுட்டு சாப்பிட்டதுக்கு மாச்சலா இருக்கு சின்ன பொண்ணு. பேசாம இங்கே சாப்பிட்டுட்டு போவோம். இங்க 2 தோசை, சாம்பார், ஒரு வடை, ஒரு காஃபின்னு குடிச்சிட்டு போயிட்டு வீட்டுல கிடந்து நல்லா உறங்குவோம். ஏக்கா அப்ப நீங்க சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். என்ன சின்ன பொண்ணு, நீ நிக்கேன் தானே நானும் நிக்கேன். அப்ப நான் போறேன்ல, பேசாம என் கூட வாங்க. வண்டியில கொண்டு போய் வீட்டுல விடுவேன். ராணி அக்காவும் இன்னைக்கு இங்கதான் நிக்க போறாங்களாம். எல்லாரும் இங்க குடும்பத்தோட நிப்பாவ. நீங்க இடையில நின்று என்ன செய்ய போறீங்க? சின்ன பொண்ணு நீ நின்று சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு போலாம். வீட்டுல போய் என்ன செய்யுதுக்கு? சரி அப்ப நீங்க பேசிட்டு எடுத்துட்டு மெதுவா வாங்க, நான் போறேன். ராணி அக்கா, லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா இங்கே இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு மெதுவா வருவாங்களாம். நான் போறேன். சின்ன பொண்ணு என்னக்கா நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. ஏமா மாமா நானும் பாறேன், வீட்டுக்கு போலாம். சரி அப்ப வாங்க போவோம். ஏக்கு நாங்க போயிட்டு வரேன்னா? சரி சின்ன பொண்ணு. ஏக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு, நீ இப்ப அவளை கூட்டிட்டு போ. சரிக்கா வாரேன். ஏக்க போமா. என்ன சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாம ஏதோ குசுகுசுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்லக்கா, சாம்பார் மிச்சம் இருந்தனா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நீ தானே சொன்ன ராணியக்க இன்னைக்கு இங்கதான் படுக்க போறாவன்னு. அது யார்ட்டையாவது கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். என்ன நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வாங்க போலாம். எம்மா இவளை சமாளிச்சு கூட்டிட்டு போது பின்னாடிக்கு நம்ம ஆவியெல்லாம் போயிருவு. அழகா 2 தோசையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். எல்லாம் இவளால வந்தது. நெட்டச்சி எல்லாத்தையும் எடுத்து விட்டாலே. ஏக்க அந்த அண்ணே இப்ப வருவாங்க லட்சுமி. அதுக்குள்ள பிள்ளைகளும் வந்துடும். அங்கேருந்து கிளம்பியாச்சான். எனக்கு ஃபோன் அடிச்சா ராமு. அப்படியே சரி இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கிடணும். சத்தியெல்லாம் தெரிஞ்சுன்னா ஆடிப்படுவா. அதெல்லாம் எதுவும் தெரியாதுக்கா, நீங்க கவலைப்படாதீங்க.